அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக மீனவர்கள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போயிருக்காங்க. அந்த மீன் பிடிக்க போன 6 மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது பண்ணியிருக்காங்க. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளித்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. இதை பத்தி விவாதிக்க தாவேகா சார்பிலிருந்து ஒருத்தரும் நாட்டாக்கா சார்பிலிருந்து ஒருத்தரும் வந்திருக்காங்க. வாங்க விவாதிப்போம். ஐயா பாத்தீங்களா, எங்க தளபதியை வேற மாதிரி எடுத்த உடனே தமிழக மீனவர்களுக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காரு. இந்நேரத்துக்கு மத்திய அரசாங்கம் ஆட்டம் கண்டிருக்கோம். 60 வருஷத்துல எந்த அரசியல் கட்சியுமே தெரிஞ்சு செஞ்சதே கிடையாது. அதுதான் எங்க தளபதி. என்னப்பா சிறப்பா பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. நீ அதை பத்தி என்ன பண்ண நினைக்கிறேன்? நான் நினைக்கிறதா இருக்கட்டும், உனக்கே தெரியும் 50 வருஷமா இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழக மீனவர்கள் வந்து சிங்கள ராணுவம் ஒவ்வொரு முறை கைது பண்ணும் போதும் அவங்க வந்து கடிதம் எழுதுறதான் வந்து ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. கருணாநிதியை கூட நம்ம தீவிரம் விமர்சிச்சிருக்கோம். அவர் வந்து கருணாநிதி பதவி வேணும் டெல்லிக்கு நேரடியாக போய் முகாம் போட்டு உட்காருவாரு. ஆனா தமிழர் பிரச்சனைனா கடிதம் மட்டும் எழுதுவாரு. நம்ம கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கோம். இது கடிதம் எழுதுறதுங்கிறது அரசாங்கத்துல இருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்றது, அது வந்து ஒரு தீர்வா கொடுக்காது அப்படின்னு நான் சொல்ல. அவங்க தளபதி இன்றைய முதலமைச்சர் அன்றைய நடிகர் விஜய் அவர்கள் தான் பேசியிருக்காரு. அந்த காணொலி முதல் பார்த்துட்டு வர சொல்ல வரேன். மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே. ஐயா என்னங்கய்யா உங்க தலைவர் இப்படி பேசியிருக்கிறாரு? ப்ரோ இவங்க இப்படிதான் ப்ரோ சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க தளபதி வந்தே ஒரு 4 நாள் ஆச்சு ப்ரோ. 4 நாள்ல உடனே என்ன கையெழுத்து மீனவர்களுக்கு போட்டிருக்காங்க. கையெழுத்து போட்டிருக்காரு எங்க தளபதி ப்ரோ, போட்டிருக்காரு. போட்ட உடனே அதை நடவடிக்கை எடுப்பாங்க ப்ரோ. இவங்கள மாதிரி மத்திய சர்க்கார்ல நாங்க அழுத்தம் கொடுக்க சொல்ல உடனே ஆக்ஷன். இலங்கையெல்லாம் நடுங்கிருக்கோம், ஸ்ரீலங்காவே நீங்க மிரண்டிருக்கோம். தளபதி ஆட்சி அமைக்கும் போது அங்கெல்லாம் பட்டாசு அடிச்சு கொண்டாண்டாங்க. ஆனா பாத்தீங்க எங்க வெயிட்டேஜ் என்னன்னு பாருங்க. சும்மா இவங்க மாதிரி நாம் தமிழ்ல என்ன உட்காந்து கதையா அந்த மாதிரிலாம் எங்க ப்ரோ சொல்லவே மாட்டாரு. செயல்ல காமிக்கிறாரு, முதல்வன் செயல்ல காட்டுறாரு. இவர் சொல்றாரு இவங்க சொல்ற மாதிரி இதுவும் நியாயமான விஷயம் தான். ஆட்சி அமைஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்போ ஆட்சி அமைஞ்சு கொஞ்ச நாள் ஆகுதுன்னா அப்ப நீங்களே தானே அந்த வடை சுட்டுக்கிறீங்க. நாங்கள் வந்தால் கடிதம் எழுதி கொண்டிருக்க மாட்டோம், தீர்வை நோக்கி நகர்வோம். நீங்கள சரி, நீங்க எங்க தீர்வு நோக்கி நகர்ந்தீங்க? என்ன தீர்வு சொல்லுங்க ப்ரோ. இப்பதான் புதுசா வந்திருக்கோம், நீங்க உடனே இவ்வளவு தூரம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க வந்து என்ன செஞ்சிருப்பீங்க? ஏங்க நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சியுடைய செயல்பாட்டு வரையில தெளிவா சொல்லிச்சு. ஏன்னா இது ஒரு 50 ஆண்டு காலமா தொடர்ச்சியா தமிழக மீனவர்கள் கொல்லப்படுறாங்க, சுடப்படுறாங்க, சிறைபிடிக்கப்படுறாங்க. கப்பல் நம்மளுடைய போற வலைய இருக்கிறது, கப்பலை சிறைபிடிக்கிறத பண்ணிட்டு தான் இருக்கு இலங்கை கவர்மெண்ட். ஸோ நாம் தமிழ் கட்சி என்ன தீர்வு சொல்லுதுன்னா, அண்ணன் ஏற்கனவே சொன்னதுதான் நெய்தல் படை அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்லும் போது எல்லாம் கேள்வி பேசினாங்க. இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு கடலோர காவல் படைன்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. ஒரு 2 ஆண்டுக்கு முடிக்கிட்ட உருவாக்குனாரு. அப்போ நாம என்ன சொல்றோம்னா, அந்த படை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கே இல்லாம இப்ப அந்த படை உருவாச்சு இல்ல, இப்ப எப்படி அவனை தாண்டி போய் மீன் பிடிச்சிட்டானா? தமிழ்நாடு அரசு ஒரு எல்லை கடலோர காவல் படைன்னு உருவாக்குது. அந்த படை எங்க இருக்கும்? எல்லையில தான் ரோந்துல இருக்கும். அந்த படையை தாண்டி தமிழக போய் மீன் பிடிச்சிட்டாங்களா? இல்ல. அப்ப தாண்டி போயிட்டாங்கன்னா அங்க இருந்து எல்லை கடலோர படை என்ன பிடிக்கிட்டு இருக்கா? அப்போ இவங்க ஒண்ணு சொல்றாங்க, செஞ்சுட்டேங்கிறாங்க, ஆனா ரிசல்ட் இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சி சொல்றது உளப்பூர்வமா சொல்றோம். நாம் தமிழர் கட்சி நெய்தல் படைன்னு ஒண்ணு அமைச்சா அவனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அனுப்புவோம். அங்க தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் திருப்பி தாக்குதல் நடக்கும். இப்ப எப்படி நாம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம இங்க இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் கடிதம் எழுதி அவங்க இலங்கை கவர்மெண்ட்ட போய் கெஞ்சிருக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியில அப்படி இருக்காது. இலங்கை கவர்மெண்ட் இந்திய கவர்மெண்ட்டுக்கு எழுதும், தமிழ்நாட்டில் ஓவராக சீமான் சேட்டை செய்கிறார், எங்க ஆட்கள் வந்து உள்ள வந்தா எல்லை தாண்டி வந்துட்டாரு, பிடிச்சிட்டு போறாரு அப்படின்னு அவங்க அது இந்திய அரசாங்கத்துக்கு எழுதி, இந்திய அரசாங்கம் எங்களை கூப்பிட்டு ஏப்பா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி ராவடி பண்ற, அவன் எனக்கு பஞ்சாயத்து பண்றான்பான்னு இந்திய அரசாங்கம் இறங்கி வந்து பேசுற அளவுக்கான ஆட்சியா நாம் தமிழ் ஆட்சி இருக்கும். அதுதான் நாங்க தீர்வா சொல்றோம். உன்னை அடிக்கிறவனு திருப்பி அடிக்காம எப்படி உனக்கு தீர்வு வரும்? நீங்களே பாத்தீங்க தாவேகா சார்பில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகாவோட தலைவர் முன்ன ஒரு பதிவும் இப்போ ஒரு பதிவும் மாத்தி வச்சிருக்காரு. அவர் மாற்று இதுதான்ன்றது இதுலயே தெரியுது. இந்த பக்கம் நாட்டாக்கா சார்பில் அவங்களோட கொள்கையில அவங்க எந்த விதமான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுத்த கேள்வி, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்காரு. அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா,
ஆளுங்கட்சி சார்ந்தும் தமிழக முதல்வர் அவர்கள் சார்ந்தும் ஊடகங்கள்ல எதிர்ப்பு தெரிவித்து கருத்து பதிவு செய்யும் அனைவரோட ஐடியும் பிளாக் செய்யுமாறு அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதை பத்தி விவாதிப்போம். முதல்ல தாவேக்கா அவர்கள் நீங்க சொல்லுங்க. ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரி அது ட்ரூ தான். ஏன்னா எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இன்னைக்கு இந்த ஆட்சி அமைச்சதுனால இந்த எதிர்கட்சியாலும் சரி, இதனால அதிருப்தியை தோத்த கட்சியாலும் சரி, இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாம் சேர்ந்து எங்க தளபதி கவுக்குறதுக்காகவே ஒரு ஐடி விங் ரெடி பண்ணியிருக்காங்க. தப்பான, ஏன்னா நாங்க இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் நாங்க மக்களை கொண்டு போய் நெருங்கி சேர்ந்தோம். இது இந்த ரூட் மாஃபியா வச்சு ஐயா ஐயா என்னை பேச விடுங்கய்யா. என்னோட நேரத்துல அவர் வந்து இன்டர்வியூ ஆகும். அதாங்க அந்த 600 பேர் வாட்ஸ்அப் குரூப் 40,000 வாட்ஸ்அப் குரூப் ஐயா, அதெல்லாம் கட்சி ஃபாலோவர்ஸ் ஐயா. நீங்க வந்து எங்க கட்சியோட ஆதரவாளர் இருக்கவங்க. நீங்க திட்டமிட்டு நான் பேசும்போது குறுக்கிட கூடாதவங்க. அதாவது தளபதி விஜய்க்கு எதிரா யாரும் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாதுந்தா ரொம்ப அன்பா அந்த மாதிரி பதிவெல்லாம் நீங்க வந்து அதாவது இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, ஸ்பேஸ் எக்ஸ் தளத்துல இந்த மாதிரி போடணும் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்க இப்பதான் வரோம். நீங்க திட்டமிட்டு எங்க விஜயை தப்பா பரப்புறதுக்கே இந்த திமுக அரசாங்கம் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ ஒரு வன்மம். அதனாலதான் எங்க தளபதி ஒவ்வொரு தலைவரை சந்திச்சு நான் உங்களை ஒருத்தர் என்னைய வந்து நாங்க ஆட்சி செய்யறது பாருங்கன்னு சொல்லாம சொல்றாரு. ரொம்ப அடிக்காதீங்க, மெதுவா மட்டும் அடிங்கன்னாரா? ஏங்க ஐயா, இதை பத்தி உங்க கருத்து என்னப்பா? கமலே, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவங்க கவர்மெண்ட் வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 4 நாள் கூட முடியல பண்ணும். அதுக்குள்ள எங்க அரசாங்கம் மேல வந்து விமர்சனம் வைக்கிறாங்க, எங்களை இது பண்றாங்க, ஆட்சியை கவுக்க பாக்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து தாவரக்காரங்க சொல்றதுக்கு வாய் கூசுதான்னு தெரியல. இப்ப அதிமுகவுல 30 எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இது 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 வந்து ஒரு தூய சக்தி பண்ற செயலா? நீயே சொல்லு. இப்ப 30 எம்எல்ஏ உங்களுக்கு எதுன்னு அடிப்படையில் ஆதரவு தரான்? பணம் கொடுக்கலையா நீங்க? இது அமமுக எம்எல்ஏ தூக்கிட்டு போய் கார்ல வச்சு கையெழுத்து வாங்கல நீங்க? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு தூய சக்தி செய்யற ஆட்சியா? அதாவது ஒருத்தருடைய பிம்பம் உடையிறதுக்கு பல மாசங்கள் வருஷங்கள் ஆகும். ஆனா விஜய் பிம்பம் வந்து 4 நாள் கூட அவ்வளவு மொத்தமா முடிஞ்சு போயிருச்சு. எல்லாமே ஃபேக். அவர் சொல்றத விட செய்யறது ஒண்ணா இருக்கு. அப்புறம் விமர்சிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? ஏங்க சரியா தானங்க பேசுகிறாரு அவரு. என்ன ப்ரோ அவரும் சொல்றாரு, நீங்க அதே கேட்டுக்கிறீங்க. 4 அதான் சொல்றேன். 4 நாள் இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது கமல. நான் அதான் தீவிரமா சொல்லுவேன். இப்போ ஹிட்லர் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன், உலகறிஞ்ச ராட்சசன் கொடுமைக்காரங்கிறீங்க. ஹிட்லரை கேலி செய்யும் விதமா சார்லி சாப்ளின் ஹிட்லர் மாதிரி அந்த சின்ன மீசை வச்சுட்டு கலாய்ச்சாரு. அப்படியேப்பட்ட ஹிட்லரு அவர் எதிர்த்து எந்த நடவடிக்கையும் செய்யல. சரி, அவன் ஏதோ சினிமா துறையில் நம்மள ஏதோ விமர்சனம் பண்ணிட்டு போறான்னு விட்டுட்டு போயிட்டாரு. கொடுங்கோலன்னு சொல்லப்பட்ட ஹிட்லரே தன்னை விமர்சிப்பதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்ப விஜய் என்ன ஹிட்லரோட கொடுமையானவரா? அவரால் தன் மேல் இருக்கிற விமர்சனம் ஏற்றுக்கொள்ள முடியாதா? ஸ்டாலின் மேல இந்த 5 ஆண்டுகளாக நம்ம விமர்சனம் வைக்கலையா? அவங்க பதிலடி கொடுக்கலையா? நீ ஆமா சொன்ன போனா நீங்க முதலமைச்சர் நீங்க என்னங்க பண்ணீங்க? நீங்க ஸ்டாலின் எங்கிள் அவன் பேசுனீங்களாங்க? ஸ்டாலின் அவர்கள் தனியா ஜிஎஸ்டி வச்சிருக்காரு, ஸ்டாலின் ஜிஎஸ்டி போகுது, அதை நாங்க மீட்கிறோம் சொன்னீங்கல்ல. இந்த ஆட்சியில இந்த ஸ்டாலின் ஜிஎஸ்டி மட்டும் நீங்க மீட்காம இருங்க. அப்புறம் உங்களை பேசிக்கிறேன். சரி, ஓகே. இந்த கேள்வியோட முடிவுல இவங்க ஒரு கருத்து வச்சிருக்காங்க, இவங்க ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு விடை வருது அப்படின்னா, கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் வேணும். இத தடுக்கிற எந்த அரசா இருந்தாலும் அதை வந்து நம்ம அதை ஏற்கக்கூடாது. அதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பெரிய பெரிய ஐடி பிளாக் பண்றதுல பெரிய மேட்டர் கிடையாது. சின்ன சின்ன ஐடி கூட வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க கமல. பொண்ணுல நம்ம நாம் தமிழ் கட்சியில தம்பி திரியோசன் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கான். அது ஒன்றும் பெரிய அளவுல மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்லாம் ஃபாலோவர்ஸ்லாம் இல்ல. அவனுக்கு நேற்று மெயில் வந்திருக்கு, உங்க அக்கௌண்ட் நாங்க பிளாக் பண்ண போறோம், 50 வீடியோ நீங்க வந்து தளபதி விஜயை பத்தி விமர்சனம் பண்ணி போட்டிருக்கீங்க, 50 வீடியோ டெலிட் பண்ணி இல்லைன்னா பிளாக் பண்ணிக்கணும்னு போட்டிருக்காங்க. இது எப்படி கருத்து சுதந்திரம் ஆகும்? அப்ப வந்து தமிழ்நாட்டை ஆளும் முதலமைச்சரை பத்தி எதிர்கருத்தே வைக்கக்கூடாதா? எதிர்கருத்தே வைக்கக்கூடாது. நீங்க மறைமுகமா ஆட்சி பண்ணுங்க. ஏங்க நேரடி ஆட்சிக்கு வரீங்க? நீங்க இப்ப முதலமைச்சர் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்காரா? அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல நடக்கிறதெல்லாம் போடுறீங்களா? நீங்க நடக்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா மக்கள் அதை கேட்டுக்கிறாங்கல்ல. பாதி பேர் அக்செப்ட் பண்ணீங்கன்னா பாதி பேர் அதை தப்புறதை கேள்வி கேட்கதாங்க செய்வான். கேள்வியே யாரும் கேட்கக்கூடாதுன்னா நீங்க ஆட்சி விட்டு போயிருங்க, யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். அடுத்த கேள்வி, புதுக்கோட்டை மாவட்ட தாவேக்கா சார்ந்த ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் 100 பேர் கிட்ட அதிக வட்டி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 20 கோடி ரூபாய் மோசடி செஞ்சிருக்காரு. அதை பத்தி நம்ம தாவேக்கா ஆதரவாளர்கிட்ட பேசுவோம். என்ன சார், நீங்க வந்தீங்க 4 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய மோசடின்னு சொல்றாங்க. இதுதான் நீங்க சொன்ன மாற்றமா? ப்ரோ, கட்சியில
கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினர் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில சிறு தவறு, சின்ன மிஸ்டேக் நடக்கும். அதை போய் இப்ப ஊதி மீடியாவில் நீங்க பெருசாக்குறீங்கன்னா அப்ப உங்களோட வன்மம் என்ன? எங்க தளபதி ஆட்சியை கவுக்குறது அதான் சொல்றேன். திட்டமிட்டு இந்த கட்சி மேல ஒரு மக்கள் மத்தியில ஒரு தப்பான வெம்பத்தை கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும். அது எங்க தளபதி சரி பாப்பாரு. இதுக்காக தான் ஊடகம் சார்ந்த தடைகள்லாம் கொண்டு வந்தாரு அவங்க தளபதி. ப்ரோ தப்பான தகவலை அது பண்ண விடாதான் எங்க தளபதி அந்த ஆணையிட்டு இருக்காரு. ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிருக்காங்க. நாங்க அதுக்கான ஆப்போசிட் பார்ட்டியே கிடையாது. நம்மள இங்க பேரு இப்போ இந்த ஒரு நபர் பிடிபட்டுட்டார் அப்படிங்கிறது நம்ம இப்ப செய்தியா பார்த்துருவோம். ஆனா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்குவேன். இப்போ திமுக அதிமுகவுல நிறைய பேர் குற்ற வழக்குல இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா திமுக ஒரு 20-30 வருஷம், அதிமுக ஒரு 25-30 வருஷம் ஆண்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க ஆட்சியில இருக்கும்போது நிறைய குற்றங்கள் செஞ்சிருப்பாங்க. அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் மனிதர்கள் நிறைய பேர் கொஞ்சம் மாறி குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி குற்றமும் செஞ்சதுனால அவங்க மேல வழக்கு இருக்குங்கிறதுல ஒரு குறைந்தபட்சம் நியாயம் இருக்கு. நியாயம்னா ஆமாப்பா 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாம்பா, ஊழல் குற்றச்சாட்டு வரதானே செய்யும்பா, ஏதோ ஒன்று பண்ணிருப்பாம்பா நீங்க சொல்லலாம், ஏத்துக்கலாம். தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 வருஷம் தான் ஆகுது. இவங்க நடத்தின போராட்டம் 2-3 தான் ஆகுது. ஆனா இவங்க போட்ட எம்எல்ஏவில் இவங்க போட்ட கேண்டிடேட்ல 40 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, 107 பேர். அந்த 107 பேர்ல 41 பேர்ல கடுமையான குற்ற வழக்குகள் இருக்கு. அடுத்தடுத்து யாரு தெரியுமா இருக்கிறாங்க? டிஎம்கே இருக்காங்க. நம்ம விஜய் ஒரு டைம் சொன்னார்ல, போட்டியே டிஎம்கேக்கு டிவிகேக்கு தான் அப்படின்னாருல. அந்த மாதிரி யார் குற்ற வழக்கு அதிகமா இருக்கக்கூடிய எம்எல்ஏ வச்சிருக்காங்கன்னா டிவிகே தான் ஃபர்ஸ்ட், டிஎம்கே செகண்ட். அப்ப தாவேக்கா தான் ஃபர்ஸ்ட், அதுலயும் தாவேக்கா தான் ஜெயிச்சிருக்குது. அப்ப தாவேக்கா தூய சக்தியா இல்ல கடைஞ்செடுத்த தீய சக்தியான்னு நீங்க முடிவு பண்ணீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னங்க நீங்க ஏதோ தீய சக்தின்னு சொல்றாரு, என்ன ஒண்ணு புரியலையே ப்ரோ. எந்த கட்சியாவது ஒருத்தர் மேல கேஸ் இல்லாம சொல்லுவாங்க. ஏதோ இவர் சொல்ற மாதிரி 41 இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு கட்சியில வேட்பாளர், அதாவது ஒரு கேண்டிடேட் பேர்ல எந்த இதெல்லாம் அது சரி பண்ணிக்குவோம். இருக்குங்க. தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி 234 கேண்டிடேட் போட்டோம். ஒரு கேண்டிடேட் மேல கூட குற்ற வழக்கு இல்லாத கேண்டிடேட் நாம் தமிழர் கட்சி கொடுத்துச்சிங்க. ஆனா இந்த மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி அருமை தெரியல, அதனால தவறு விட்டுட்டாங்க. டிவிகே மாதிரி 41 குற்றவாளிகளை நீங்க தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. நம்மகிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி தோல்விக்கு பின்னாடி ஒரு சிலர் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, நீங்க கடுமையா விமர்சனம் வச்சிருக்கீங்க விஜய் மேல, அதனாலதான் உங்களுக்கு வாக்கு விழல அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ விஜய் மேல கூடுதலா கடுமையா விமர்சனம் வச்சுட்டாங்க. சில அநாகரிகமான வார்த்தைகளை சிலர் பேசிட்டாங்க. அதனாலேயே இந்த சமூகம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடல அப்படின்னா, கொலகாரன், கொள்ளக்காரன், கற்பழி பண்ணுவேன், இந்த லெப்ட் மணின்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் மேலாம் மிகப்பெரிய மோசமான கேஸ்லாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்களே, அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பேசுறதே குற்றம், கோவப்படுறதே குற்றம் அப்படின்னா கொலை பண்ணியிருக்கானே எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அந்த விஜய்னு ஒரே ஒரு மூஞ்சி சினிமாவில் நடிச்ச அந்த மூஞ்சிக்காக இத்தனை ஓட்டு விழுந்திருக்குது. இந்த ஓட்டு போட்டதுக்கு இந்த 5 வருஷம் தமிழ்நாடு இன்னும் என்ன மோசமான நிலையில போக போகுதுன்னு இந்த தமிழ் சமூகம் பார்க்க தான் போகுது. அவரு கரெக்டா வார்த்தைய ஒழுங்கா பேசணும் ப்ரோ. உடனே விஜய் மூஞ்சின்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு ஏகோபத்த ஆதரவு 1,72,00,000 வாக்காளர்கள் எங்க விஜய் ஏத்துக்கிட்டாங்க. எங்க பிராண்டுங்க. நான் சொல்லுங்க, உங்க தலைவர் தாங்க சொன்னாரு, இந்த முகத்துக்காக போடுங்க, உங்க தலைவர் தாங்க சொன்னாரு. இது நான் என்ன சொன்ன மாதிரி அவர் பேசுறாரு. நீங்க மூஞ்சினீங்க, நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர். மூஞ்சிக்கிறது முகம் ஒண்ணுதாங்க. தமிழ்நாட்டோட ஜனநாயகங்க, நாயகனுங்க, மக்கள் நாயகங்க. ஆமா நாயகன் தான், நாயகன் தான். இன்னைக்கு எத்தனை வருஷம் இந்த மக்கள் விரும்பி இருக்காங்க மாற்றத்தை நோக்கி. ஒரு மாற்றம் வரணும், மக்கள் சக்திங்கிற வார்த்தை விட்டுட்டீங்க, அதையும் சேர்த்தீங்க ப்ரோ. இந்திய வரலாற்றுல எம்ஜிஆர்ல எந்த மூலைக்கு நாங்க எங்க ரெக்கார்டை நாங்க பிரேக் பண்ணிருக்கோம் சரிங்களா? பர்சன்டேஜ்லயும் சரி, வாக்கு விழுக்காடுலும் சரி, இன்னைக்கு செய்ய போற மக்கள் தமிழ்நாடு மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த கையெழுத்து என்ன போடுவாங்கன்னு எங்க விஜய் காத்துட்டு இருக்காருங்க ப்ரோ. இன்னைக்கு நடந்த விவாதத்துல 3 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுல நாட்டகா சார்பில் இவங்களோட கருத்தையும் முன் வச்சாங்க, தாவேகா சார்பில் இவங்க கருத்தையும் முன் வச்சாங்க. இதுல எது சரின்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.